விஜய் ரஜினியை தொடர்ந்து அதர்வாவும் தண்ணீர் பிரச்சனையை கையில் எடுத்திருக்காராம். மறைந்த நடிகர் முரளியின் மகன் அதர்வா பானா காத்தாடி படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில ஹீரோவா அறிமுகமானாரு. பாலாவோட பரதேசி படத்தின் மூலம் எல்லாரோட பாராட்டியும் பெற்றிருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் அவர் நடிச்ச இரும்பு குதிரை படம் சரியா போகல. அதனால ஒரு வெற்றியை கொடுக்க தீவிரமாவே உழைச்சிட்டு வராரு. தற்போது ஈட்டி, கணிதன் மற்றும் சண்டி வீரன் படங்களை நடிச்சிட்டு வராரு அதர்வா. இதுல சண்டி வீரன் படம் பாலா தயாரிப்புல சகுனம் இயக்கத்துல உருவாகிட்டு வருது. அதர்வா ஜோடியா கயலானந்தி நடிக்கிறாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி தான் முடிஞ்சிருக்கான். இந்நிலையில இந்த படத்தோட கதை எப்படிப்பட்டதுங்கிற தகவல் வெளியாயிருக்கு. அதாவது தண்ணீர் பிரச்சனையை மையமா வச்சு சண்டி வீரன் படம் உருவாகிட்டு வருதாம். சமீபத்தில் வெளியான விஜயோட கத்தி படமும் ரஜினியோட லிங்கா படமும் தண்ணீர் பிரச்சனையை மையமா வச்சு எடுக்கப்பட்டது. இப்போ அந்த வரிசையில அதர்வாவோட படமும் தண்ணீர் பிரச்சனையை மையமா வச்சு உருவாகிட்டு வருது. மேலும் இந்த படம் நிச்சயம் அதர்வாவுக்கு ஒரு திருப்பு முனையான படமா அமையும்னு எல்லாராலையும் எதிர்பார்க்கப்படுது. தற்போது படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வேலைகள் நடந்துட்டு வருது. இந்த பணியெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏப்ரல் இசை வெளியிடும். அதை தொடர்ந்து படமும் ரிலீஸ் ஆகும்னு சொல்லப்பட்டு வருது. சோ இந்த மாதிரி நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா 123cnews.com லாக் ஆன் பண்ணுங்க.